ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்லப்பட்டியில் இருக்க என்எஸ் மஹாலில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே என்னென்ன இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். உள்ளே போனோன்னே என்ட்ரி டோக்கன் 40 ரூபீஸ் சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு 40 ரூபாவாம். நாங்கள் என்ட்ரி டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே நல்லா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன், ட்ராயிங் காம்படிஷன் எல்லாமே இங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் அதில் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் எழுதியிருந்தேன். இங்கே ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் நம்ம இங்கே பேர் கொடுத்துட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு எழுதணும். அங்கே சார்ட்டில் காப்பி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ஸ்டோரி. அதை பார்த்து நம்ம இதில் காப்பி பண்ணணும். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே முடித்தோடனே மண்டே இங்கே சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ராயிங்குமே இருந்ததுனால அவங்களே பென்சில், ஸ்கெட்சு எல்லாமே கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. 3D ஆர்ட்டுக்கெலாம் இங்கே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மட்டும் இல்லாமல் 3D பேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்க சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கான ஜம்பிங் ஏரியா எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே ஃபஸ்ட்டு வர 5000 பேர்த்துக்கு ஃப்ரீ மெஹந்தியும் ஃப்ரீ ஃபிஷ்ஷஸும் கொடுத்துட்டு வராங்க. நானும் வாங்கியிருந்தேன். ஒவ்வொருத்தருக்கும் 2 மீன் கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே மெஹந்தி உண்டு. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ராட்டந்தூரிலாம் இருந்தது. கோலாம்பஸ்ஸு, ஜம்பிங் ஏரியா தான் இங்கே அதிகமாக இருந்தது. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு கடைகளை பார்க்கலான்னு கடைகளுக்கு போட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே எல்லாமே டப்பா வளையலெல்லாம் சூப்பராக இருந்தது. நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு விதவிதமாக இருந்தது. ஈச் 100 ரூபான்னு சொன்னாங்க. வாட்சஸ் எல்லாமே இருந்தது. அடுத்து இந்த பக்கம் கிட்ஸுக்கான ஸ்டேஷ்னரி அழகழகாக இருந்தது. பென்சிலு வித் மிர்ரரோட, இதிலே ஹேர் சீப்பு, இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்தது. இதில் நான் மிர்ரர் வச்ச மாதிரி ஒரு பென் வாங்கியிருந்தேன். கீ செயின்ஸு, இதில் 90s கிட் மிட்டாய் வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். மம்மி டாடி மிட்டாய், சுத்திர மிட்டாய், ஜெல்லி, நெக்ஸ்ட்டு பேப்பர் தோசை, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி 3D பேட்ஸ் இங்கே தான் இருக்குது. இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்க ரொம்ப அழகாக இருக்கும். அவுல் மாதிரி இருக்கப்பெல்லாம் எல்லாமே ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது கிட்ஸோடைய ஜம்பிங் ஏரியா. நம்ம இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எமோஜிஸ் போட்டு தான் இருந்துச்சு. இப்போ விதவிதமாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு போட்டு, நெக்ஸ்ட்டு இது இந்த ராட்டன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வாட்டர் இருக்கும், மேலே சர்க்கிள் ஷேப்பில் என்னமோ இருக்குது. அதுக்குள்ளே நம்ம உட்காந்தோம்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு கோலாம்பஸ்ஸு, கோஸ்ட் ஹவுஸ், ஸ்னோ வேர்ல்டு, 3D ஹவுஸ், இந்த மாதிரி நிறையா இருந்தது. கோஸ்ட் ஹவுஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த பலூன் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, இது பக்கத்தில் இருக்கிறது தான். இது போட்டு, இதுதான் அந்த பலூன் மாதிரி இருக்கிறது. இப்போ நான் கோலாம்பஸ் ஆடிட்டுருக்கேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக கோலாம்பஸ் ஆடுறேன். எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் உட்காந்துருக்கிறதுக்கெலாம் ஹையில் போச்சு. நான் சென்டரில் தான் உட்காந்துருந்தேன். எனக்கு அவ்வளோ எதுவும் தெரியல. என்கிட்ட இதுக்கு டிக்கெட் எவ்வளோ அப்படின்னா 70 ரூபீஸ் சொன்னாங்க. நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக த்ரில்லிங்காகவும் இருந்தது. இந்த மஹால் ரொம்ப பெருசு. உங்களுக்கு மேரேஜுக்கு இந்த மாதிரி மஹால் வேணும் அப்படின்னா நீங்கள் என்எஸ் மஹாலை ட்ரை பண்ணலாம். ட்ராகன் மாதிரி ஒரு ராட்டன் இருந்துச்சு. இதுவுமே சூப்பராக இருக்கும். ட்ரெயின் மாதிரி இருக்கும், பால் ஏறுற மாதிரி போகும். இதுவுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது நான் போகலை, பட் ஆனால் நான் அரவக்குறிச்சி குரூஸில் போயிருக்கேன். ஆகஸ்ட் 6ஆம் தேதி காயிலா பாபா தர்காவில் அரவக்குறிச்சியில் கொடி ஏற்றோம். நீங்கள் எல்லாமே அதுக்கு வாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குருசு எப்போனா பிறை 15, பிறை 16க்கு அங்கேயும் இந்த மாதிரி ராட்டந்தூரி நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நான் வாங்க போயிருக்கேன். அப்புறம் நாங்கள் ராட்டந்தூரிலாம் ஆடிட்டு இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட உட்காந்துட்டோம். நாங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் சில்லி, நெக்ஸ்ட்டு டெல்லி அப்பளம் வாங்கியிருந்தோம். இதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம். டெல்லி அப்பளோடைய ரேட் 40 ரூபா சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் சில்லியோட ரேட்டும் 40 ரூபா சொன்னாங்க. இந்த பக்கம் தான் கோஸ்ட் ஹவுஸ், 3D ஹவுஸ் எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.